ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு வினிகர் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு எக் இருக்குது, அப்புறம் ஒரு காலி டம்ளர் இருக்குது. இதை வச்சு வினிகர் ப்ளஸ் எக் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வினிகரை வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கலாம். இந்த எக்கை வந்து இந்த வினிகருக்குள்ளே வந்து போட்டுக்கலாம். ஓகே இப்போது 24 மணி நேரமாக வந்து நம்ம இந்த வினிகரில் ஊற போட்ட அந்த எக் இருக்கு இல்லையா, இப்போ என்ன ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பவுலில் வந்து இந்த எக்கை வந்து ஊற்றி பார்க்கலாம் என்ன ஆயிருக்குன்னு. ஓகே இப்போ வந்து ஃபைனலாக வந்து இந்த எக்கை வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொழுப்பு முழுக்குன்னு இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து அப்படியே போட்டோம்னா நமக்கு வந்து பவுன்ஸ் ஆகும். முட்டை வந்து உடையவே இல்லை பாருங்கள், அப்படியே பவுன்ஸ் ஆகுது. வினிகர் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட். அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கிறது இந்த முட்டை ஓட்டுக்கு மேலே இருக்கு இல்லையா, அதை வந்து எக்ஸல்ஸ்னு சொல்லுவோம். கால்சியம் கார்பனேட்னால ஆனது. ஸோ அந்த கால்சியம் கார்பனேட் வந்து அசிட்டிக் ஆசிட் கூட சேர்ந்து வினைபுரியும் பொழுது, அதாவது ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது. அதாவது மேலே இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி ஒரு கேஸாக மாறுது. ஸோ அதுதான் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அது நமக்கு உருவாகிறதுனால உள்ள இருக்கிற இந்த வெறும் திசு மட்டும் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த திசு தான் வந்து அசிட்டிக் ஆசிடோட எஃபெக்ட்னால இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஆயிருக்கு.